தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஆறுதலின் மன்னா. என் வாழ்க்கையில் இழந்தவைகளை திரும்ப பெற மாட்டேனா? என் தவறுகளை மன்னித்து எனக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ நம்மை தேற்றி நம்மை திடப்படுத்த போகிற ஒரு உன்னதமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். சங்கீதம் 119:58. தாவீது தன் வாழ்க்கையில் பல இக்கட்டுகளையும் சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தவர். சில நேரங்களில் பலவீனப்பட்டு போனவர். ஆனால் மனிதர்களிடம் போய் உதவி கேட்பதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் சரணடைவதே மேலானது என்பதை அவர் அறிந்திருந்தார். தாவீது ஏதோ கடமைக்காக ஜெபிக்கவில்லை, தன் முழு இதயத்தோடும் தேவனுடைய தயவுக்காக, அவருடைய கிருபைக்காக கெஞ்சினார். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என்று உறுதியோடு கேட்டார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஒருபோதும் மீறமாட்டார் என்ற இந்த உன்னதமான சத்தியமே தாவீதை அத்தனை நெருக்கடியிலும் திடப்படுத்தியது. பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வசனம் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பலவீனங்களையோ பாடுகளையோ பார்த்து எனக்கு இனி விடுவு காலம் இல்லையோ என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். மனிதர்களிடம் உதவி கேட்டு ஏமாந்து போய் நின்று இருக்கலாம். நம்முடைய இயேசுவின் கிருபை என்றும் மாறாதது. இன்று உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் முழு இருதயத்தோடும் அவருடைய சமூகத்தில் வந்து நில்லுங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்து பார்த்து, இயேசுவே, உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என்று கேளுங்கள். நம்முடைய இயேசு மனிதனைப் போல பொய் சொல்ல அவரோ மனிதன் அல்ல. அவர் வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். உங்களுடைய கண்ணீரை கண்டு தம்முடைய கிருபையினால் உங்களை மன்னித்து உங்களை தேற்றி மீண்டும் உங்களை உயர்த்துவார். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய தயவுக்காக கெஞ்சி கொண்டு பாரத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. இவர்களுடைய ஜெப கண்ணீரை நீர் காண்பீராக. நீர் இவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களின்படியே இரக்கஞ்செய்து இவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி விடுங்கப்பா. எல்லா போராட்டங்களில் இருந்தும் இவர்களுக்கு விடுதலை தந்து உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் இவர்களை திடப்படுத்துங்கப்பா. இன்று ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்குறேன். தேவைகள் அநேகமா இருக்குது. எல்லாவற்றையும் மீது ஆளுகை செய்து ஆசீர்வதிங்கப்பா. போக்கையும் பரத்தையும் ஆசீர்வதிங்க. முற்றிலுமாய் உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பேரு பேராய் ஆசீர்வதிப்பீராக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.